வந்து சோபோஸ்லை வேர்ட்ஸ் ரெண்டு பேரையும் தாண்டி போயிடுவான். இவனுங்க முதல்ல இவனுங்க லூஸ் பசங்க, டேக்கிளும் பண்ணல, ஃபவுலும் பண்ணல. அவன் தாண்டி போயிட்டான ஷர்ட்டை பிடிச்சி இழுக்க வேண்டியதானே, ஒரு எல்லோ கார்டை வாங்கிக்க வேண்டியதானே. அதுவும் பண்ணல. சரி, அதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் இவங்க வந்து நீங்க இந்த விசா ஓடுறதும் இந்த கேப் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது வேர்ட்ஸுக்கும் சோபோஸ்லைக்கு. வேர்ட்ஸ் நின்ட்டான் ஒரு ஸ்டேஜ்ல, அவன் நின்ட்டான், என்னால முடியாது பண்ணு நின்ட்டான் அவன். நான் வந்து சென்டர் ஸ்பேஸை வந்து கவர் பண்றத என்னுடைய இதுவா என்னோட மைண்ட் செட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து விசா பக்கத்துல ஓடி இருப்பேன். ஆனா நான் எப்ப ஓடுவேன், கிராவன்பர்ச் பால் எடுத்துட்டு ஓடவே நான் ஓடி இருப்பேன். நான் வந்து வெயிட் பண்ணிட்டு ஓட மாட்டேன். கேரண்டீடு, திருப்பி சொல்றேன், கேரண்டீடா 85 இருந்து 90 மில்லியன் பவுண்ட்ஸ் வாங்காம நீங்க செல் பண்ணீங்கன்னா உங்களோட முட்டாள்தனமான கிளப் யாராலையும் இருக்க முடியாது. இந்த மேன் ஆஃப் த மேட்ச், கீன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் கேட்க கூடாது. சட்டு புட்டு எண்ட் பண்ணிட்டு டைட்டில் கார்டை போட்டு போயிடணும். மேன் ஆஃப் த மேட்ச். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். அதாவது நேற்று லிவர்பூல் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ரெண்டு பேரும் இன்னைக்கு கருப்பு சட்டையை போட்டு வந்துட்டோம். போதும், அவ்வளவுதான். இன்னையோட கிளப்பை இழுத்து மூடி போயிடலாம். என்னை கேட்டா பிளானே பண்ணாம போட்டு வந்து கூட ஒர்க் அவுட் ஆகுது பாருங்களேன். நம்ம கிளப்போட நிலைமை அந்த லட்சணத்துல இருக்குது நேற்று கேமுக்கு அப்புறம்லாம். இதுல ஒன்னும் புதுசா சொல்றதுக்கு இல்ல. பட் ஆனா நம்ம வந்து எதிர்பார்த்ததுதான். இதுல ஒன்னும் பெரிய லெவல் என்ன ஓயோயோ இது என்ன புதுசா இப்படி நடந்துச்சு. நிறைய பேர் என்னமோ இப்பதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி பேசுறாங்க. ஓ, நம்ம இவ்வளவு மோசமா இருக்க மாட்டோம். அடா பாவீங்களா, இல்ல என்னமோ புதுசுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இல்ல நேத்து கேம்ல நான் வந்து ஸ்ட்ரீம் எண்ட் ஆகும்போது நான் சொன்னேன், there are a few positives. pressing வந்து was a lot better, இல்லன்னு சொல்லல. இந்த டீம் வந்து ஃபுல் ஃபிட்னஸ்க்கு வந்தா, இதெல்லாம் பத்தி இந்த எபிசோட்ல நிறைய பேசுவோம், பட் ஃபுல் ஃபிட்னஸ்க்கு வந்தா என்ன மாதிரி இருக்குங்கிறத வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சுது. ஆனா அதை தவிர நிறைய பிரச்சனை இருக்கு. அண்ட் அந்த இனிஷியல் ப்ராப்ளம்ஸ் நம்ம போன்மத்துக்கு வந்த போது தே லாஸ்ட் வந்து ஒரு ஃபியூ கேம்ஸ், அந்த ஒரு ஏன் எப்போ ப்ரெஸ் பண்றதுன்னு தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுது. லைக் அந்த இனிஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் நியூ மேனேஜர் வர்சஸ் அந்த நியூ சிஸ்டம், நியூ பிளேயர்ஸ், அது டெஃபினட்டா தெரிஞ்சுது. பட் எப்படி இருக்கீங்க, என்ன மூடெல்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேமுக்கு அப்புறம் 2-2 அட் நியூ காசில் ஒரு டீசென்ட் ரிசல்ட் தான் நான் சொல்லுவேன். லைக் ஃபர்ஸ்ட் கேமுக்கு அவே ஃப்ரம் ஹோம். ஆமா ஆமா. எனக்கெல்லாம் இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுங்க. தேர்ஸ் அன்ரியல் மெல்டவுன். நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கெல்லாம் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் தெரிஞ்சது. the way we played and சான்ஸ் கிரியேஷன்லாம் நல்லாவே தான் இருந்துச்சு. அந்த ஃபைனல் தேர்ட்ல போயிட்டு கேனத்தனமா பண்ற 2-3 பேர் தப்புனால உடனே நான் போய் சான்ஸ் கிரியேஷன் இல்லைன்னு பேச முடியாது. நான்லாம் நிறைய சான்ஸ் கிரியேஷன் பார்த்தேன் அந்த கேம் வந்து பார்க்கும்போது. வந்து அந்த எக்ஸாக்ட்லி அந்த ஃபர்ஸ்ட் 25-30 மினிட்ஸ் எல்லாம் பரவாயில்ல, இவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்றீங்களா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கெல்லாம் பார்க்கும்போது. ஓகே, அது வந்து ஃபுல்லி ஃபிளெஜ்ட் பயங்கரம் கோல் ஸ்கோர் பண்ற சான்ஸ் இல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஒன்னும் பயங்கரமான IXG சான்ஸ் இல்ல. இதை நம்ம போன வருஷமும் பேசணும். ஒன்ஸ் அகெயின் நம்ம 27 ஷாட் எடுத்திருக்கோம். நம்மளுடைய மொத்த XG 3, அதுல ஓபன் பிளே XG 0.9. நம்ம வந்து செட் பிளே XG தான் 2, க்ளோஸ் டு 2. நம்ம ஓபன் பிளே அப்ப என்னது அப்ராக்சிமேட்லி நீங்க போன சொன்ன மாதிரி ஒரு 0.05 பெர் ஷாட், அந்த மாதிரி தான் நம்மளோட XG இந்த கேம்லயும் வந்து இருந்திருக்குது. பட் எனக்கு என்னமோ அந்த கேமை பார்க்கும்போது நல்லா தான் சான்ஸ் கிரியேட் பண்ணோமே அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து அவ்வளோ அலார்மிங் சைன்ஸா ஐயோ சான்ஸே கிரியேட் பண்ணலங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணல. அதுல அந்த ஒரு சேவ் அந்த கோல் கீப்பர் பண்ணுவான் பாருங்க, வேர்ட் ஷாட், அது சரியான சேவ் அது. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட் இஸ் அகைன் ஒன் ஆஃப் தோஸ் கேம்ஸ். வழக்கமா போன வருஷம் லக்கு ஏதோ டிஃப்ளெக்ஷன் ஆகும், எங்கேயோ சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், அதுல வந்து கோல் கன்சீட் பண்ணுவோம். பட் அட்லீஸ்ட் இந்த கேம் வந்து we conceded the goals. புரிஞ்சுதுங்களா? வித்தியாசம் வந்து நமக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியாமல நடக்கல, நமக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு கன்சீட் பண்ண கோல்ஸ் இது. அந்த 2 கோலுமே கிளியர் அண்ட் ஆப்வியஸா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது. ஓகே, நம்ம கன்சீட் பண்ண போறோம், இந்த இஷ்யூ இருக்கு. இந்த இஷ்யூக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய போர்டு, நம்மளுடைய பிளேயர்ஸ், நம்மளுடைய மேனேஜர் 3 பேருமே இந்த இஷ்யூக்கு, எனக்கு இந்த வார்த்தைக்கு தமிழ்ல தெரியல, தமிழ் புலவர் சேஷாத்ரி சொல்லுவார், இக்னோரன்ட்ங்கிறதுக்கு தமிழ்ல வார்த்தை என்ன? அறியாதவன், அறியாமை. அறியாமைனா தெரிஞ்சுக்காம தெரியாது, தெரியாம இருக்கிறது, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறது, இக்னோர் பண்றது. சோ அதுலதான் நம்ம கிளப், நம்ம பிளேயர்ஸ், நம்ம ரெக்ரூட்டிங் போர்டு எல்லாம் இருக்கு. யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம போன எபிசோட்ல பேசியிருந்தோம், இந்த எம்ரே சான், இந்த லூக்கஸ் லெய்வா, இவங்களுக்கு எல்லாம் யாருன்னு பார்த்தா ஃபெபினியோ எப்ப வாங்கணும்? 2019
சாம்பியன் 2018 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் தோத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளே பண்ண சைனிங், அடுத்த நாளோ 2 நாளே என்னமோ பண்ண சைனிங் தான் வந்து ஃபெபினியோ. ஸ்ட்ரெயிட்டா அடுத்த வருஷம் லாஸ்ட் டே வரைக்கும் டைட்டில் ஃபைட் போனோம், சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணோம், அதுக்கு அடுத்த வருஷம் பிரீமியர் லீக் வின் பண்ணோம். இது எனக்கு ஒரு சேயிங் இருக்குது, என்னன்னா ஒரு மாடு வந்து புல்லு மேய்க்கும், அதுக்கு வந்து புல்லத்தான் மேய்க்க தெரியும். ஒரு மாடை உட்கார வச்சு ஒரு ஸ்லேட்ல போய் எழுதி காமிச்சு, நான் உனக்கு சொல்லித்தரேன், இனிமேல் நீ வந்து யானை கடிச்சு சாப்பிடணும்னு சொன்னா அந்த மாடு கத்துக்கிட்டு போய் சாப்பிடுமா? கிடையாது. அது இன்னமே இந்த புல்லு மேய்க்கத்தான் போகும். கரெக்டா? அப்ப அது மாதிரி நீங்க வந்து இந்த 3 8 10 விளையாடுற 3 பிளேயர்ஸ நான் உனக்கு போர்ட்ல சொல்லித்தரேன்பா, ஒருத்தவன் நீ 6 தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, நான் யாரும் சொல்ல மாட்டேன், 3 பேர்ல யாரோ நீ பின்னாடிதான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது எப்படி மாறும்? எனக்கு கோல் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது பாடுறான்னு ஓடத்தான் செய்வேன். இப்போ ஒரு டிஎம் நானும் ஃபுட்பால் விளையாடுறேன், நீங்களும் ஃபுட்பால் விளையாடுறீங்க, நான் வந்து விளையாடும் போது சென்டர் பேக்கா தான் பிரிடாமினன்ட்டா ஆடுவேன். சம்டைம்ஸ் வந்து அந்த டிஃபென்சிவ் மிட் பொசிஷன்லயும் எனக்கு வேணும்னா நான் ஆடுவேன். என்னுடைய ஐடியாவே கோல் போடணும் ஒரு ஐடியாவே எனக்கு வராது, ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. என்னோட ஐடியா ஆப்போனன்ட் எவனும் ஓடாம நான் பாத்துக்கணும், எக்காரணத்தை கொண்டு நான் டேக்கிள் பண்றேன், அவனை இழுத்து ஸ்டாப் பண்றேன், எப்படியோ நான் கோல் பண்ணது. அதான் என்னுடைய பிரைமரி என்ன சொல்றது இது ரெஸ்பான்சிபிலிட்டி ஐடியா அந்த இடத்துல. இவனுக்கு 3 பேருக்குமே நான் கோல் போடணும், என்னவா இருந்தாலும் நான் கோல் போடணும் அப்படின்னு. அப்புறம் எப்படி? ஆமா இல்ல, பட் இந்த கேமுக்கு ஃபுல்லா டீப் டைவ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் 4230 தாண்டியாச்சு. இவ்வளவு நேரம் நான் மாங்கன்னு பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இப்பதான் வரீங்க. நீங்க இத முன்னாடி பண்ண வேண்டியது, நீங்க ஒரு ஃப்ளோல இருந்தீங்க, அதான் சரி வேண்டா என்னத்துக்கு நிறுத்துவானு விட்டுட்டேன். பட் 4230 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டியாச்சு. இப்ப சீசன் என்ன ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக்கு முன்னாடி 4300, அதுதான் நம்ம டார்கெட். சோ அதை எப்படியாச்சும் அச்சீவ் பண்றதுக்கு இது பண்ணுங்க. நேற்று லைவ் ஸ்ட்ரீம்க்கு வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி கௌதம் ஃபேன் ஆர்மி வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுச்சு. அதாவது ஸ்ட்ரீம் அதனால நான் வெளியே போயிட்டேன், அதனால ஜாயின் பண்ண முடியல. சசாத்ரி பயங்கரமா பண்ணாருன்னு எல்லாருமே கேள்விப்படல, டிஎம் பண்ணிருக்காங்க. இல்லையே நம்ம டீம்ல பாராட்டி தள்ளிட்டாரு நேத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிஎம் பண்ணிருக்காங்க. சொன்னாங்க இல்ல அதாவது நான் சொல்றேன், உங்க ஃபேன் ஆர்மிலாம் ரொம்ப ஸ்ட்ராங். ஸ்ட்ரீம் ஆரம்பிக்கும் போது 50 பேர்னு வந்தாங்க, கௌதம் வரலன்னு சொன்னேன் பாருங்க, 10 பேர்னு வந்துருச்சு வியூவிங். அது எதுக்குன்னா வந்தது வந்து மீதி 40 பேரு என்னைய கலாய்க்கிறதுக்கு. தலைவர் எப்படி இருந்தாலும் டென்ஷன் ஆவான், இவனை போட்டு அடிப்பான்டா அப்படின்னு சொன்னதுக்கு தான் மீதி 4 பேரு. நான் எப்பவுமே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து முதல் கேமும் ஆடக்கூடாது, கடைசி கேமும் ஆடக்கூடாது. ஏன் தெரியுமா? மொத்த கேமரா நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க. நமக்கு அந்த 9 மணி கேம் வரணும், 9 மணி உங்களுக்கு 3 மணி அந்த கேம் வரணும். ஏன் தெரியுமா? அட் அ டைம்ல 5 கேம் நடக்கும், பல பேர் மத்த கேமையும் பார்ப்பாங்க, எல்லா கேமும் நம்ம பக்கம் திருப்ப மாட்டாங்க. நம்ம நேரத்துக்குன்னு பார்த்து நம்ம கேம் இப்படியே வந்து அமையுது. அடுத்த கேம் பாருங்க, முதல் கிக் ஆஃப் நம்மளுக்குதான். ஆமா ஆமா ஆமா. நீங்க எப்படி மொத்தமா கேம் இருங்க அட்மின் வேலை இன்னும் முடிக்கல. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் எவன் சொல்றது? இன்ஸ்டாகிராம்ல @காப்கர்த்து, ட்விட்டர்ல @காப்கர்த்து _LFC எல்லாத்துலயும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க தாட்ஸ் எல்லாமும் சொல்லுங்க. நேத்து கேம் நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய லைக் ஓரளவுக்கு பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ் வந்து ஷோர்ட் பொட்டென்ஷியல், அதாவது இறைவல சைட்னா எப்படி ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கோல் பத்தி பேசுறேன். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ்ல தான் நடந்துச்சு. பட் அதர் தென் தட் கோல் வந்து ஐ தாட் வி வர் பிளேயிங் குவைட் வெல். 20-25 மினிட்ஸ்ல இல்ல, 5வது நிமிஷம் அதான் 25 மினிட்ஸ் வரைக்கும் போகல, 5 நிமிஷம் தான். இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல அந்த பீரியட்ல தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வரேன். ஈவன் தோ அந்த கோல் நடந்தாலுமே வி பிளேட் வெல் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் இந்த நேத்து கேம்ல பிக்கெஸ்ட் இஷ்யூங்க டயர்ட்னஸ், ஃபிட்னஸ். அதாவது லைவ் ஸ்ட்ரீம்ல யாரோ சொன்னாங்க நியூ காசில் லுக் ஹங்கிரியர் அப்படின்னு. அப்பவே சொன்னேன், நியூ காசில் டோன்ட் லுக் ஹங்கிரியர், தே ஜஸ்ட் லுக் ஃபிட்டர். நேத்து ஐ திங்க் இந்த 2வது கோலுக்கு வரேன், ஏன்னா 2வது கோல் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது விசா வந்து சோபோஸ்லை வேர்ட்ஸ் 2 பேரையும் தாண்டி போயிடுவான். இவனுங்க முதல்ல இவனுங்க லூசு பசங்க, டேக்கிளும் பண்ணல ஃபவுலும் பண்ணல. அவன் தாண்டி போயிட்டான ஷர்ட்டை பிடிச்சி இழுக்க வேண்டியதானே, ஒரு எல்லோ கார்டை வாங்கிக்க வேண்டியதானே. அதுவும் பண்ணல. சரி அதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் இவனுங்க வந்து நீங்க இந்த விசா ஓடுறதும் இந்த கேப் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது வேர்ட்ஸுக்கு. சோபோஸ்லைக்கு வேர்ட்ஸ் நின்ட்டான் ஒரு ஸ்டேஜ்ல, அவன் நின்ட்டான், என்னால முடியாதுப்பான்னு நின்ட்டான் அவன். சோபோஸ்லையும் அதே மாதிரி தான். லைக் அதான் சொல்றேன், அந்த டயர்ட்னஸ் வந்து டெஃபினட்டா தெரிஞ்சது அந்த ஃபேக்டர். அந்த ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ் டயர்ட்னஸ் இல்ல, அதனால நல்லா ஆடணும்.
அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க, லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்ட்லயே ஹாஃப் டைம்ல நான் சொன்ன லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நியூ காசில் சீம்ட் பெட்டர் தென் அஸ், ஏன்னா அவங்க ஃபிட்டரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஃப் டைம்ல இரவேல பத்தி நான் அப்புறம் வரேன். ஹாஃப் டைம்ல ஐ தாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்யாஸ் வருவான். எதுக்காக இல்லைனாலும் அந்த ஃபிட்னஸ்க்காக அவன் வருவான்னு எனக்கு தோணுச்சு. குமோவாக்கு பதிலா குமோவா நல்லாவே ஆடல. ஐ வுட் ஹவ் டேக்கன் ஹிம் ஆஃப் அட் ஹாஃப் டைம் ஃபார் ஷூர். பட் அவன் அதுக்காகவாச்சும் வருவான்னு தோணுச்சு, அதுவும் வரல. பட் நியூ காசில் வந்து ஓவரால் இந்த கேம் தே ஜஸ்ட் லுக் ஃபிட்டர் தென் அஸ். அண்ட் அது வந்து இரவேலா வந்து சொன்னது ஒரு பக்கம், பட் ஆக்சுவலா ஒரு பிரீமியர் லீக் இன்டென்சிட்டியில இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம் அந்த அந்த ஒரு எவிடன்ஸ். அதாங்க, ஐ மீன் செகண்ட் கோலோடய ஆரம்பிக்கிறேன், ஏன்னா அதை பத்தி பேசணும். நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், அந்த இட்ஸ் வெரி குட் பாயிண்ட். அந்த அதாவது ஒரு 8ம் 10யும் போட்டு 6ல ஆடவைனா இதுதான் நடக்கும். இவனுக்கு லைக் சொபோஸ்லாயும் நேச்சுரல் 6 கிடையாது. வேர்ட்ஸ் கேட்கவே வேணாம். கிராவன்பர்ச் எங்க இருந்தானே தெரியல அந்த சுச்சுவேஷன்ல. எல்லாரையும் தூக்கி வந்து நீங்க 6ல ரொட்டேட் பண்ணா கூட அந்த ஒரு இன்ஸ்டிங்க்டிவ், அந்த ராட்ரி மாதிரி உடனே ஷர்ட் பிடிச்சி இழுக்கிற ஃபவுல், ஃபெபினியோ மாதிரி உடனே ஷர்ட் பிடிச்சி இழுக்கிறது, அந்த ஒரு இன்ஸ்டிங்க்டே அவங்க கிட்ட இல்ல. ஏன்னா ஒரு ப்ராப்பர் நம்பர் 6 வந்து விசாவோட ஷர்ட் பிடிச்சி இழுத்திருப்பான், தாண்டின உடனே எல்லோ கார்டு வந்தா வருது பரவாயில்லன்னு இழுத்திருப்பான். அது அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் விசா தாண்டி போயிருப்பானா, ஒரு ஃபைட் இல்லாம தாண்டி போயிருப்பானே எனக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர் 6 இருந்தா. அண்ட் இதுதாங்க நான் பேசணும்னு இருந்தேன். அதாவது இப்போ ரூமர் எல்லாம் வருது, நீங்க கேக்போ ஸ்டார்டிங்ல ரெக்கார்டிங்க்கு முன்னாடி சொன்னீங்க சிட்டியும் இன்ட்ரெஸ்டட்னு. இப்போ கேக்போ ரூமர்ஸ் போகுது. ஐ மீன் ஃபோக்கஸ் இஸ் ஆல் ஆன் ஃப்ரண்ட் லைன். பார்கோலா, அது இது மின்டே, பார்கோலா, இவங்க தான் ஃபோக்கஸ். ஆனா தி பிக்கெஸ்ட் ஹோல் வந்து ஃபார் சம் ரீசன் இல்ல இரையோலாக்கு தெரியலையா, இல்ல இரையோலா வந்து இஸ் சேயிங் ஓகே இது ப்ரையாரிட்டி இல்ல இப்போதைக்கு, ஏன்னா ஃப்ரண்ட் லைன்ல எவனுமே இல்லை கோல் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால விட்டுட்டாரா, இல்ல போர்டு தான் வந்து இரையோலா கேட்டு போர்டு வந்து இல்ல நமக்கு ஃப்ரண்ட் லைன் தான் முக்கியம், இப்போ கோல் வேணும், அதனால நம்பர் 6 எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு. லைக் 6 வந்து டசன்ட் சீம் டு பி a priority. ஒரு ரூமர் கூட இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சூப்பர் கொஸ்டின்ங்க. ஏன் தெரியுங்களா, நீங்க வந்து இதைய எல்லாருமே வந்து ஐ திங்க் அவங்களுடைய ஹேட் வந்து தப்பான இடத்துக்கு போகுதுன்னு தோணுது. ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சப் கேள்வி, உங்களோட கேள்வியே சப் கேள்வி இருக்குது. இரையோலாக்கு வேண்டாமா, இல்ல போர்டு வேண்டான்னு பாக்குறாங்களா, இல்ல என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப வந்து இரையோலா வந்து எனக்கு வேணும், எனக்கு வந்து இப்படி வேணும்ட்டு அந்த ஒரு ஸ்டாம்ப் பண்ணியிருந்தாருன்னா அட்லீஸ்ட் ஒரு ரூம் இருந்திருக்கும். சரி நம்ம போறோம், யாருக்கோ போறோம், அவங்க முடியாதுன்னு சொல்லலாம், இல்ல நம்மளோட வேல்யூவேஷன் மீட் பண்ணாம இருக்கலாம், இல்ல ஏஜென்ட் கூட பிரச்சனை, ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு தெரிய வரும்ல, நம்ம போறோம், நம்ம பாக்குறோம், ட்ரை பண்றோங்கிறதாச்சும் ஒரு ரூமர் வரும். இரையோலா அந்த மேட்சை முடிச்சுட்டு வந்துட்டு the lack of DM is not the problem, we have to find solutions with what midfielders that we have and with the way we want to play அப்படின்னாரு. சோ இரையோலாவை பொறுத்த வரைக்குமே இப்போதைக்கு ஒரு 6 வேண்டாங்கிறத நான் எடுத்துக்கிறேன். கோயிங் பை ஒன்னு ஃபேக்ட் என்னன்னா they are not looking at anyone. ரெண்டாவது he comes out and gives such a statement. இல்ல அவர் என்ன சொல்லிருக்கலாம், இல்ல எனக்கு அந்த ஃபாலோ அப் டு தட் அந்த ஸ்டேட்மெண்ட், போர்டு தான் வந்து இவர் கேட்டு வந்து இல்ல தேவையில்ல உனக்கு தான் மெக்காலிஸ்டர் சோபோஸ்லா எல்லாம் இருக்காங்களே வச்சு மேனேஜ் பண்ணிக்கோ, அந்த மாதிரி ஓப்பனா போர்டு சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. அவர் வந்து அதை பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஓப்பனா சொல்ல முடியாது. சோ அதனால இப்படி சொல்றாரா அப்படின்னு, அதுதான் என்னோட கேள்வி. அப்படியே இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்ப தி ஒன்லி வயபிள் சொல்யூஷன் டு பிளே, அதாவது போன வருஷத்துல இருந்தே வந்து நான் கிராவன்பெர்ச்சை பத்தி பேசாத எபிசோடே இல்ல. ஏன்னா ஒரு 2 தடவை ரெக்கார்டிங்க்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இன்னைக்கு அவனை பத்தி பேச வேண்டாங்க எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுட்டு. அதை தவிர அவனை பத்தி பேசாத வார்த்தை ஒரு எபிசோடே இல்ல. ஏன்னா போன வருஷத்துல இருந்து இருக்கிற அதே பிரச்சனை தான் கண்டினியூ ஆகுது. என்ன பிரச்சனைனா கிராவன்பெர்ச்சிட்ட ஒரே ஒரு குவாலிட்டி தான் இருக்கு, ஆப்போசிஷன் வந்து பிரஸ் பண்ணும்போது அவனுக்கு வந்து எப்படி அந்த சிங்கிள் பிரஸ் பண்ற அந்த மேனை பீட் பண்ணிட்டு போக தெரியும், அது ஒண்ணுதான் தெரியும். அவனுக்கு வந்து இன் பிட்வீன் லைன்ஸ் பால் போட தெரியாது, சைட் டு சைட் விங்கர்ஸுக்கு பாலை ஸ்ப்ரே பண்ண தெரியாது, ஆப்போசிஷன் அவன்கிட்ட ஓடி வந்தாங்கனாலும் அவனால டேக்கிள் போட்டுட்டு பால் எடுக்க முடியாது, டாக்டிக்கல் ஃபவுலும் பண்ண தெரியாது. ஒரு டிஎம்க்கு இந்த 4 குவாலிட்டி வேணும். 5வது குவாலிட்டி அவன் பண்றது ஓகே, அது 1 among the 5. 80% நீ ஃபெயில், 20% தான் நீ பாஸ். அப்படி இருக்கிற பிளேயரை நீ வந்து டிஎம்ஆ போட்டு விளையாடி நீ என்ன சொல்ல வர? நீ நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன், அதாவது இரையோலாவை பொறுத்த வரைக்கும் பொசிஷனலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ரெக்கார்டிங் பண்ணி சொன்னீங்க கிராவன்பெர்ச்சுக்கு கேப் தெரியுது, கிராப் தெரிஞ்சனா அவன் போனா பாலை எடுத்து டிரைவ் பண்ணி போனா, ட்ரைங் டு மேக் திங்ஸ் ஹேப்பன். அது இரையோலாக்கு ரொம்ப பிடிக்கும். the way that we've seen at Bournemouth also.
நீ பொசிஷனலா நீ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ பாஸ் மட்டும்தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது, கேப் கிடைச்சா நீ எடுத்துட்டு போ, நீ யூ ட்ரை டு மேக் திங்ஸ் ஹேப்பன் அப்படிங்கிறது இறையோலாவோட இது. அதுலயும் நீங்க நல்லா பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல கிராவன்பெர்ச் எடுத்துட்டு போனது 50% தப்புன்னு கூட வச்சுக்கலாமே. ஏன்னு கேட்டா அவன் ஒரு டிஎம்மா விளையாடுறான், அவன் அங்க மட்டும் தான் இருக்கணும், ஒரு தப்புன்னே வச்சுக்கிட்டா கூட, இப்ப அவன் போயிட்டான்ல, இப்ப அவன் போயிட்டாங்கிறதுக்காகவாச்சு ஒன்னா சோபோஸ்லை டிராப் பண்ணும், இல்ல கர்கேஸ் உள்ள வரணும், இல்ல ஃப்ரிம்பாங் உள்ள வரணும், ஏதோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். ஆமா, இல்ல அந்த ஃபர்ஸ்ட் கோல் பத்தி பேசலாம் ஆக்சுவலா. சோ ஃபர்ஸ்ட் கோல் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரீம்ல வந்து அந்த கோல் போன உடனே கிராவன்பெர்ச் டே நீ என்னத்துக்குடா அங்க வரைக்கும் போன, என்னத்துக்குடா போய் பாஸ் பண்ண, ஷார்ட் எடுத்திருக்க வேண்டியதானே. நான் கிராவன்பெர்ச்ட வந்து ஒரே ஒரு இதுதான் நான் தப்பு கண்டுபிடிக்கணும்னு இருந்தா, ஷார்ட் எடுக்கிறதுக்கு ஹி ஹேட் இனஃப் ஸ்பேஸ், சோ அது வேணா பண்ணிருக்கலாம். பட் அட் த சேம் டைம் ஈசாக்கு தான் பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணா அது டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு எனக்கு தோணுது. நீங்க ரெக்கார்டிங் முன்னாடி சொன்னீங்க டிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தெரியல. எனக்கு தெரியல, மக்கள் நீங்க சொல்லுங்க. சேஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சுன்னாரு. எனக்கு வந்து he played the pass short ன்னு தோணுச்சு. ஒன்னா கேப் போட ட்ரை பண்ணி ஷார்ட்டா போயிடுச்சு, இல்ல வேர்ட்ஸ்க்கு போட ட்ரை பண்ணி வேர்ட்ஸ கரெக்டா டைசெக்ட் பண்ணிட்டு நேரா ஆப்போசிஷனுக்கு பால் போச்சு. எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. ஐ டோன்ட் நோ. பட் நீங்க வந்து இல்ல டிஃப்ளெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா then I'll give it to the opposition. ஓகே அவங்க டிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க. இல்ல ஐ தாட் இட் வாஸ் டிஃப்ளெக்டட். அந்த நம்பர் 67 ஒருத்தன் ஸ்லர்னு ஒருத்தன் நேத்து நியூகாஸ்ல் கார்டுனா, ஐ திங்க் அவன் தான் டிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஐ திங்க் வாஸ் லுக்கிங் ஃபார் ஈசாக். அந்த டிஃப்ளெக்ட் ஆனதுல பால் வந்து ஈசாக்கும் வேர்ட்ஸுக்கும் நடுவுல போச்சு. இப்ப அந்த கிராவன்பெர்ச் வந்து நீங்க சொன்ன மாதிரி பால் எடுத்துட்டு போனதுல தப்பு இல்லை. ஏன்னா நீங்க சொன்னீங்க சோபோஸ்லா எல்லாருமே வந்து நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் அந்த ஸ்டில் ஷாட், அதாவது வந்து அந்த கோல் போறதுக்கு முன்னாடி. சோ இந்த ஸ்கிரீன் ஷாட் நடந்த உடனே, ஆமா. சோ இது வந்து அத டிஃப்ளெக்ஷன் ஆயிட்டு கிராவன்பெர்ச் வந்து உள்ள போவான். அண்ட் பால் வந்து இப்ப அந்த நியூகாசல் டிஃபெண்டர் வந்து இன்டர்செப்ட் பண்ணுவான். இவன் தான் அந்த நம்பர் 10, அவன் பேர் எனக்கு என்னன்னு ஞாபகம் இல்ல. அவன் தான் வந்து டேக்ஸ் த பால், அது கவுண்டர் அட்டாக் பண்ணி கோல் போறது பேசிக்கா. ஐ திங்க் ஒசூலான்னு நினைக்கிறேன் இது. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க கிராவன்பெர்ச் போறதுல தப்பு இல்ல. இப்ப நான் ஃப்ரிம்பாங் இங்க ஹைலைட் பண்ணி லைக் அந்த இது போட்டிருக்கேன். அவன் கர்கேஸ் வந்து ஆல்ரெடி முன்னாடி தான் இருந்தான். சோ அவன் பின்னாடி வரல. அவன் வாஸ் தேர் ஃப்ரம் பிஃபோர். ஏதோ ஒரு ப்ரீவியஸ் அட்டாக்கிங் மூவ்க்காக அவன் முன்னாடி போயிட்டு அங்கதான் இருந்தான் அவன். ஃப்ரிம்பாங் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா he would have been behind. அப்போ வந்து விசாவும் ஹார்வி பான்ஸ், இங்க விசா லெஃப்ட்ல இருக்கான், ஹார்வி பான்ஸ் ரைட்ல இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி இருந்தாங்க. தே ஸ்டார்ட் டிராப்பிங் இன். ஃப்ரிம்பாங் வந்து நம்ம இறைவலா பத்தி சொல்லுவோம், மேன் மார்க்கிங் பண்ணணும். ஃப்ரிம்பாங் வந்து இவங்க ரெண்டு பேரை கவர் பண்றதுக்காக, சரி இவங்க ரெண்டு பேர்த்த எவன்ட்ட பால் பண்ணாலும் நான் உடனே பிரஸ் பண்ற பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இவன் முன்னாடி போவான். ப்ராப்ளம் என்னன்னா இப்ப இதுதான் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் அந்த கேம் ஐக்கியோ என்ன சொல்லுது பிளஸ் டாக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன. டாக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கவர் பண்ணு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் ஃப்ரிம்பாங்குக்கு. அவங்க போனாங்கன்னா மேன் டு மேன் நம்ம பிரஸ் பண்றோம், ஹை அப் த ஃபீல்டு, இவங்க ரெண்டு பேர்ட்டு ஒரு அவுட் பால் வந்துடக்கூடாது, ஒரு சேஃபான அவுட் பாலா இருக்கக்கூடாது, நீ பிரஸ் பண்ணு. பட் கேம் ஐக்கியோ என்ன சொல்லணும் ஃப்ரிம்பாங்குக்கு, கிராவன்பெர்ச் முன்னாடி போயிட்டான், அவன் தான் நம்ம டிஎம், கர்கேஸ் ஆல்ரெடி. அதாவது ஃப்ரிம்பாங்கா இருக்கேன், ஐ கேன் சி இது ஃபுல் பிச் தெரியுது, கிராவன்பெர்ச் போறது எனக்கு தெரியுது. உடனே நான் ஆப்போசிட் ஃபுல் பேக்க பாக்குறேன், கர்கேஸும் முன்னாடி இருக்கான், பின்னாடி வெறும் 2 பேர் தான் இருக்கானுங்க. உடனே நான் போய் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் இறையோலாவோட ஆர் எனி நியூ மேனேஜர், பட் இறையோலா நமக்கு ஸ்பெசிஃபிக்கா இறையோலாவோட இதுல வந்து இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது எவனுக்கு வந்து எப்போ ஜம்ப் பண்ணணும்னு தெரியாது. போன்மத்லயும் இது இருந்தது இல்லைங்க. இப்ப நான் உங்களை கட் பண்றேன். இப்ப இந்த இமேஜ்ல நீங்க சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். ஏன்னா இல்ல ஒரு ஃபைனல் பாயிண்ட் என்னன்னாக்க, இந்த இடத்துல ஃப்ரிம்பாங் ஷுட் ஹவ் மேட், நான் வந்து இந்த கோலுக்கு ஏன் ஃப்ரிம்பாங்க ப்ளேம் பண்ணுவேன் அப்படின்னா, ஃப்ரிம்பாங் ஷுட் ஹவ் மேட் தட் டெசிஷன். ஓகே எனக்கு டாக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி இருந்தாலும் பின்னாடி 2 பேர் தான் இருக்கானுங்க, என் பக்கத்துலயே 2 பேர் இருக்கான், பிளஸ் நடுவுல ஒருத்தன் இருக்கான். உடனே அட்லீஸ்ட் 3-on-3 ஆக்கு. நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன், ரெஸ்ட் டிஃபென்ஸ்க்கு 3 பேர் வேணும். 2 சென்டர் பேக் வர்சஸ் 3 விங்கர்ஸ் ஆர் 3 ஃபார்வர்ட்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு எண்ட் இன் a goal. சோ ஃப்ரிம்பாங்கா இருந்தா ஐ வுட் ஹவ் செட், நான் முன்னாடி போறதுக்கு பதிலா சரி ஹார்வி பான்ஸும் இவன் டீம் பால் போனா போட்டோம், நான் பின்னாடி செக்யூரிட்டிக்கு நிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் கர்கேஸையும் பிளேம் பண்ணாங்க, ஏன்னா எலாங்கா வந்து அவுட் பேஸ்ட் கர்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எலாங்கா இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பிளேயர்ஸ் பிரீமியர் லீக்ல. சோ அதுவும் வித்தவுட் த பால் வந்து ஒரு ரேஸ் பிட்வீன் கர்கேஸ் அண்ட் எலாங்கானா டெஃபினட்டா எலாங்கா இஸ் வின்னிங் தட் ரேஸ்.
ஸோ அதில் எனக்கு டவுட்டே இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே, அந்த இனிஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சிஸ்டம் வர்சஸ் கேம் ஐக்யூ. இது ஃப்ரிம்பாங் வந்து நான் எதுக்கு பிளேம் பண்ணேன்னா, ஹீஸ் கேம் ஐக்யூ ஷுட் ஹவ் டேக்கன் ஓவர் அண்ட் செட் ஓகே பின்னாடி 2 பேர் தான் இருக்காங்க, நான் போய் நிக்கிறேன், சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட். பிரஸ்ஸிங் என்னவா இருந்தாலும் மேனேஜர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் நான் தான் பிச்சில் ஆடுறேன், எனக்கு பின்னாடி சேஃப்டி இல்லாத மாதிரி இருந்தா நான் உடனே பின்னாடி தான் போவேன் அப்படின்னு ஈ ஷுட் ஹவ் பின் அவேர் அப்படின்னு சொல்ல வரேன். நீங்க சொல்லுங்க. இதே தாங்க போன சீசன் நடந்துச்சு, எக்ஸாக்ட் சேம் திங். ஐ திங்க் இட் வாஸ் பிரென்ட்ஃபோர்ட் கேம், ஞாபகம் இருக்கா? வேர் பிரென்ட்ஃபோர்ட் பீட் அஸ் ஆன் 2 counter goals. இதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஏன்னா கர்டிஸ் ஜோன்ஸ் வாஸ் சப்போஸ் டு பி இன் தி மிடில், அவனோட கேம் ஐக்யூக்கு அவன் நடுவுல இருந்திருக்கணும். ஆனா திரும்பி பார்த்தா 2 பேர் தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன் சொல் போன்மத். ஆமா, போன்மத்லயும் we considered a similar goal. கரெக்ட், போன்மத்லயும் பண்ணோம். பட் இது வந்து பிரென்ட்ஃபோர்ட் அவே போனோம், நடு சீசனோ என்னமோன்னு நினைக்கிறேன். பட் கர்டிஸ் ஜோன்ஸ் தான் அந்த இடத்துல இருந்திருக்கணும். இங்க வந்து இப்ப விஷயம் வந்து இந்த ஃப்ரேம் நீங்க பாத்தீங்களா, ஒரு ஃப்ரேம் பின்னாடி ஹைப்போதெட்டிக்கலா நீங்க மனசு வச்சுக்கோங்க மக்களே, கிராவன்பர்ட் சேஸ் ரவுண்ட் பண்ணிருக்காப்ல நம்பர் 38, அவன் வந்து எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருப்பான். அவன் வந்து எக்ஸாக்டா அந்த இடத்துல அவன் வந்து இருப்பான். இங்க இருந்து தான் பாஸ் போடுவான். எக்ஸாக்ட்லி, அங்க இருந்து அவன் பாஸ் போடுவான். ஷோபஸ் லை வந்து ஒரு 3-4 feet பின்னாடி இருப்பான், இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதோட அந்த இடத்துல. அதாவது ஒன்னா சொல்ற மாதிரி கிராவன்பர்ட் ஷாட் எடுத்துக்கணும், இல்ல தி ஈஸியர் பாஸ் வாஸ் டு ஷோபஸ் லை. அவன் தான் இஸ் மேக்கிங் த டாட்டட் இன்சைட் ரன், அந்த ஹாலுக்கும் அந்த டிஃபெண்டருக்கும் நடுவுல ரன் பண்ணது ஷோபஸ் லை தான். அவனுக்கு தான் ஈஸியர் பாஸ் இருந்திருக்கும் போடுறதுக்கு. இல்ல இந்த பக்கம் குமோவா இருக்கான், இல்லைனாலும் இந்த பாஸ் வந்து நீ சொல்றப்பல அந்த 67 நம்பர்ல டிஃப்ளெக்ட் ஆச்சுன்ட்டு எனக்கு வந்து ஷார்ட் பாஸா தெரிஞ்சது. அந்த பாஸ் வந்து இட் ஷுட் ஹவ் பீன் டு வேர்ட்ஸ். ஏன்னா வேர்ட்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த 5 அடி கேப் இருக்கு. ஹி வாஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் இட். அவன் ஷார்ட் எடுத்துக்கலாம், நல்ல லேஅப் வச்சிருந்தானா கிராவன் வச்சு ஷார்ட் எடுத்துக்கலாம். சோ அவன் பண்ண மிஸ்டேக் ஒன்னு பாஸ், அதாவது டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா ஐம் ரூலிங் இட் அவுட். டிஃப்ளெக்ட் ஆகலினா இது ஷார்ட் பாஸ், கேக்போக்கும் போகல, வேர்ட்ஸுக்கும் போகல, மிஸ் பாஸ். ஒன்னா நீ சோபஸ் லைக் போட்டிருக்கலாம், இல்ல கோமோவா போட்டிருக்கலாம். இப்ப இந்த இடத்துல நீங்க சொல்றீங்கல்ல ஃப்ரிம்பாங் வந்து நீங்க வந்து டாக்டிக்கலாவே வச்சுக்கோங்களேன். இப்ப ஃப்ரிம்பாங் வந்து இப்ப இந்த எக்ஸாக்ட் ஃப்ரேம்ல ஓகேவா, இந்த ஒரு ஃப்ரேமுக்கு 1 second முன்னாடி அந்த பால் பிளே ஆகுது, அந்த நியூ காசல் டிஃபெண்டர் வந்து கீழே படுக்கிறான்ல, படுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஃப்ரிம்பாங்கா இருந்தீங்கன்னா, இப்ப நான் ஃப்ரிம்பாங்கா இருந்தேன்னா நான் வந்து விசாட்ட ஓடுவேன், எனக்கு பான்ஸ்ட வந்தா பரவாயில்ல, அவன் வந்து ஹீஸ் டுவர்ட்ஸ் த டச் லைன், நான் வந்து சென்டர் ஸ்பேஸ வந்து கவர் பண்றத என்னுடைய இதுவா என்னோட மைண்ட் செட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து விசா பக்கத்துல ஓடி இருப்பேன். ஆனா நான் எப்ப ஓடுவேன், கிராவன்பர்ட் பால் எடுத்துட்டு ஓடவே நான் ஓடி இருப்பேன். நான் வந்து வெயிட் பண்ணிட்டு ஓட மாட்டேன். நீங்க சொல்றதும் நான் சொல்றதும் ஒரே விஷயத்தை தான் 2 பேரும் சொல்றோம். ஆனா ஒரு விஷயம் அங்க பாருங்க அங்க வந்து அந்த நம்பர் 10 ஒசூலாவா, அது இந்த நம்பர் 10 ஒசூலாதான், 10 ஒசூலாவா. ஹைப்போதெட்டிக்கலி நீங்க விரும்பாங்க அங்க போயிட்டானே வச்சுக்கோங்க, விசாக்கு பக்கத்திலே போயிட்டானே கூட வச்சுக்குவோம், ஓகேவா. இப்போ வந்து பின்னாடி வந்து ஜாக்கெட்டும் வேண்டைக்கும் they are not in the frame and விசா இஸ் ஃப்ரிம்பாங் வந்து விசாக்கு பக்கத்துல இருக்கானே வச்சுக்குவோம். அந்த பால வின் பண்ற ரைட் பேக் வந்து இஸ் பிளேயிங் இட் டு இலாங்கா இஸ் பிளேயிங் இட் டு ஒன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ மேன் ஒசூலா. இப்போ இல்ல அந்த பால் வந்து டைரக்டா இங்க போகும் நடுவுல எலாங்கா கிட்ட. எலாங்கா வந்து ஆக்சுவலா கர்கேஸ தாண்டின அப்புறம் தான் அவனோட ஃபர்ஸ்ட் டச்சே வரும் இந்த சீக்வென்ஸ்ல. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா போய் ஒசூலா தான் பால் எடுக்கிறானா? ஆமா, அவன் ஏன்னா இந்த ஸ்லைடு கிக் இல்ல, இது நேரா இந்த கேப்ல வரும். So the ideal thing from Slot and from Iraola and Klopp, இப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஒசூலா இருக்கிற இடத்துல, ஏன்னா ராபர்ட்சன் வந்து அந்த பிளாங்க்ல இருப்பான், ஃப்ரிம்பாங் வந்து இந்த பிளாங்க்ல இருப்பான், ஃபெபினியோ அவன் குத்துக்கள் மாதிரி நிப்பான் நடுவுல. இவனுக்கு நீங்க எல்லாமே போங்கடா பரவாயில்ல நான் நின்னுக்கிறேன் சொல்லிட்டு நடுவுல அவன் நிப்பான் ஃபெபினியோ. அந்த இடத்துல அந்த ஒசூலா நிக்கிற இடத்துல ஃபெபினியோ நிப்பான். ஏன்னா பிரைமரிலி இந்த ரீசனுக்கு, இப்ப அவன் பால இன்டர்செப்ட் பண்ணிட்டானா நீ வந்து திரும்பி ஓடுறத விட நீ ஒரு டைரக்ஷன்ல ஓடுறதுல உனக்கு தான் பிரையாரிட்டி, உனக்கு தான் ஈஸி. சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்கேஸே வந்து he has to turn and he has to run back, whereas இலாங்கா full forceல is going to run in same direction, ஒரே டைரக்ஷன்ல தான் அவன் ஓட போறான். இந்த இடத்துல வந்து நீங்க கேக்குறீங்கல்ல, இப்ப இரையாலாவோட டாக்டிக்ஸ் வந்து மேன் எந்த மேனுக்கு பால் போகுது இவன் ஜம்ப் பண்றதான். எனக்கு அங்கேயே பிரச்சனை இருக்குது, இவன் இங்க ஜம்ப் பண்ணணுமா அங்க ஜம்ப் பண்ணணுமாங்கிறது இவன் தான் முடிவு எடுக்கிறான் அந்த இடத்துல. they are not playing man to man. இங்கேயே பாத்தீங்கன்னா இல்ல சோ மேன் டு மேன் வந்து ஜெனரலா வந்து எப்போனா லைக் when I say man to man pressure நாக்க இங்க man to man இல்ல, it's like வந்து எந்த man to ball போறதோ he takes that person and he initiates that press basically. So already
ஆல்ரெடி இஸ் டவுன் 2-1 தான் இருக்கான். இப்ப ஐடியலி இந்த பொசிஷன்ல நானா தான் வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ எம் திங்கிங் லைக் கிளாப்னா விசா இருக்கான் பாத்தீங்களா. சோ கிராவன்பெர்ச் இஸ் ரன்னிங் வித் த பால். ஜாக்கெட்டு வேண்டைக்கு ஏன் இந்த ஃப்ரேம்லயே இல்ல? அவங்க பக்கத்துல எந்த நியூகாசல் பிளேயரும் இல்ல, எல்லாருமே இங்கதான் இருக்கானுங்க. ஐடியலி அவங்க இன்னும் ஸ்டெப் அப் பண்ணி ஒசூலாட்டியும் விசா பக்கத்துலயும் வந்திருந்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்லைடிங் சேலஞ்ச் கீர் பண்ணி யூ கேன் ஸ்டாப் த பால். ஐ மீன் தட்ஸ் டிஃபிகல்ட்டுங்க. ஏன்னா நீங்க இவன் இருக்கிற விசா இருக்கிற பொசிஷன் பாருங்க, ஹவு ஃபார் ஹை அப் த பிச் நமக்கு இருக்குன்னு. ஸோ ஜாக்கெட், இப்போ சப்போஸ் ஜாக்கெட் தான் இந்த சைட் சென்டர் பேக்கா இருந்திருப்பான். ஸோ அவன் வந்து இஃப் இஸ் நெக்ஸ்ட் டு இந்த நம்பர் 5 இருக்கிற அந்த 5th மினிட் இருக்கிற சிம்பிள் கிட்ட ஜாக்கெட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து இஃப் த பால் கம்ஸ் அவுட், ஒரு ஓவர் த டாப் பால் போட்டான்னு வச்சுக்கோங்க கரெக்டா, ஜாக்கெட் வந்து he can be outpaced and அந்த பக்கம் வான் டைக் has 1% to deal with. So அதனால 2-on-1 ஆயிருக்கிறதுக்கு சான்ஸ். அது ரொம்ப ஹை ரிஸ்க். லாங் பால் போட்டா எக்ஸாம்பிள் வந்து அந்த ஸ்லைடிங் சேலஞ்ச் பண்றவன்ட்ட வந்து இலாங்காட்ட பால் வந்ததுன்னு வச்சுக்குவோம், இல்ல ஒசூலாட்ட பால் வருதுன்னே வச்சுக்குவோம். இலாங்கா இஸ் கோயிங் டு மேக் த ரன் நோயிங் ஓகே ஒசூலா தான் லாங் பால் போட போறான், நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ how it becomes a foot race between இலாங்கா and வான் டைக். அந்த இடத்துல 1-on-1 இலாங்கா எதுக்கு சொல்றேன், இல்ல ஆமா இல்ல. சோ எதுக்கு வந்து ஃப்ரிம்பாங் வந்து அவனோட பொசிஷனிங் இங்க எல்லாம் இட் காசஸ் எவ்ரிதிங். நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃப்ரிம்பாங்கோட பொசிஷனிங் வந்து இறைவலோட சிஸ்டம்ல வந்து இட்ஸ் ஃபைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து சேயிங் ஓகே இவன்ட்ட பால் ஹார்வி பான்ஸ் போச்சுன்னா நான் உடனே பிரஸ் பண்ற இதுல இருக்கேன், விசாட்டு போச்சுன்னா உடனே பிரஸ் பண்ற பொசிஷன்ல இருக்கேன், தட்ஸ் ஃபைன். ஏன்னா ஒரு பால் ரிசீவருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 secondsல பிரஷர் வந்தா they usually take the safe option or they usually இது ரொம்ப that's the best time to press them. கரெக்ட். இப்போ என்னோட மை ப்ராப்ளம் வித் ஃப்ரிம்பாங் என்னன்னா, இந்த சிச்சுவேஷன்ல அவன் முன்னாடி கிராவன்பெர்ச் போயிட்டான், கர்கேஸ் ஆல்ரெடி முன்னாடி தான் இருக்கான் அவன். ஸோ நீ வந்து பின்னாடி இஃப் யூ ஜாயின் அப் ஜாக்கெட் அண்ட் வான் டைக், ஈவன் நீங்க சொன்ன மாதிரி விசா பக்கத்துல இருந்தா கூட ஓகே, பிகாஸ் தட் ஸ்டில் புட்ஸ் இன் சென்ட்ரல். வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட் இஸ் ஒசூலாட்ட பால் வந்திருக்கும், விசாவோட ஃப்ரிம்பாங் இருந்திருப்பான், ஒசூலாவை டாக்கிள் பண்றதுக்கு ஒரு சென்டர் பேக் போயிருக்கலாம். எலாங்கா கர்கேஸ் தாண்டி போனதும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வான் டைக் would have been able to cover எலாங்கா. எக்ஸாக்ட்லி. சோ அந்த ரெஸ்ட் டிஃபென்ஸ்ல 2 பேர் இருந்ததுதான் பிரச்சனை. and that starts with ஃப்ரிம்பாங். அதுதான் ஸ்டார்ட்ஸ் வித் ஃப்ரிம்பாங். நான் ஏன் தெரியுமா டசன்ட், எனக்கு இங்க ஃப்ரிம்பாங் தான் மிகப்பெரிய பிரச்சனையா தெரியல. ஏன்னு கேட்டா இப்ப கிராவன்பெர்ச் இஸ் டிரைவிங் வித் த பால் இல்ல, ஃப்ரிம்பாங் இஸ் பீயிங் an option to receive the ball அந்த இடத்துல, because both he doesn't have to be நம்மளோட ஒபினியன். They are being there just to receive the ball in possession. அங்கதான் நான் சொல்றேன் அவனோட கேம் ஐக்யூ has to come into play. ஏன்னா கிராவன்பெர்ச் வந்து இவங்களெல்லாம் தாண்டி has to be told by the managerங்க. இது எப்படி நம்ம வந்து ஏத்த மாதிரி நம்ம வந்து மாத்த முடியும்? இன் பொசிஷனா இருந்தா இல்லங்க, நீங்க வந்து எல்லா சிச்சுவேஷனும் நீங்க ட்ரைனிங் கிரவுண்ட்ல எப்படி சொல்லி தர முடியும்? கிராவன்பெர்ச் சடனா பால் எடுத்துன்னு போனா சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு as a full back be like okay பின்னாடி 2 பேர் தான் இருக்காங்க, நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், சேஃப்டி ஃபர்ஸ்ட். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அட்லீஸ்ட் அது பாஸ் பண்ணிருக்கணும்ல. இப்ப வந்து கர்கேஸோ பாஸ், அதுதான் நான் சொல்றேன், 2 பேர்ல கிராவன்பெர்ச் பால் எடுத்துட்டு ஓடுனானா நீங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க அசஸ் பண்ணிட்டு நடுவுல வரணும்டா அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கணும்ல. பட் இது வந்து பேசிக்ஸ்ங்க. இது வந்து யூ cannot, இது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது, ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர்ஸா இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாது. அது லைக் திஸ் இஸ் டூ பேசிக். அதாவது இல்ல திஸ் இஸ் டூ பேசிக் டு டீச். அதுதான் நான் சொல்ல வரேன். See, I get all of that. நான் வந்து இல்லன்னு நான் சொல்ல போறது இல்ல, ஓகேவா? ஆமா, நான் சொன்னேன்ல என் இடத்துல இருந்தா நான் அங்கதான் ஓடி இருப்பேன். நான் வந்து இவன்ட்ட தான் விசாட்ட தான் ஓடி இருப்பேன். அதுதான் சொல்றேன். சோ இல்ல அதுதான், that is my point. This is too basic to teach. இது வந்து இரவுல வந்து சொல்லணும்ங்கற அவசியமே இல்லைங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இப்ப அவன் கிராவன்பெர்ச் எடுத்துட்டு if he is driving with the ball, ideally one of the two or both the full back should become narrow. இப்ப சரி, இப்ப வந்து ஃப்ரிம்பாங் தான் பண்ணிருக்கணும், அதுதான் நான் சொல்றேன். that's what நானும் சொல்றேன். ஃப்ரிம்பாங்கும் அதான் பண்ணிருக்கணும்னு சொல்றேன். பாத்துட்டோமா? இப்ப இந்த கேம் பாத்துட்டோம், இப்ப நானும் நீங்களும் பாத்துட்டோம். இப்ப மேனேஜர் பார்த்து என்ன சொல்லிருக்கணும், தம்பி இந்த ஒரு கேம் நம்ம பாத்துட்டோம், இந்த சீசன்ல இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தாச்சு, இனிமேல் என்ன பண்றீங்க ஃபியூச்சர்ல ஓடுனானா நீ கண்ணை மூடிட்டு நீங்க 2 பேருமே ஈவன் இஃப் யூ ஆர் ஹை வைட் நீ உள்ள வந்துதான் ஆகணும். ஐ டோன்ட் கேர் வாட் யூ டூ, பால் ரிசீவ் பண்ற கூட இருக்காது. You have to come in to block the center. ஒரு full backங்க எந்த சைடு இருந்தாலுமே whoever is the whoever see இது வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி this is an example to use future games. இத ஒரு எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணி சொல்லலாம். ஃபியூச்சர் கேம்ஸ்ல கிராவன்பெர்ச் வந்து பால் எடுத்துட்டு போனான்னா the closer full back to the center backs வந்து டிராப் பண்ணிடு. ஒரு நிமிஷம் அங்க கூட நான் ஏன்னா இது வந்து கிராவன்பெர்ச் ஒரு நிமிஷம் இருங்க, கிராவன்பெர்ச் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல பாஸ் போட்டான்.
இந்த இடத்துல ஆமா. அந்த இடத்துல தலைவர் உள்ள எதுக்கு ஓடுறாரு? சோபோஸ்லாய் அங்கதான் இருக்கான் கிராஸுக்கு. அங்க இருந்து இல்ல இல்ல கிராஸ் அடிக்கிறதுக்கு சோபோஸ்லாய் இல்ல தான் இல்ல இருக்கான். இல்ல இல்ல அது எதுக்கு தெரியுமா? நான் சொன்னேன்ல அவன் ஈசாக்கு தான் எய்ம் பண்ணான்னு அந்த 1-2 ஆடுறதுக்கு. ஆடங்கொய்யா ஈசாக் ஈசாக் டக்குன்னு அப்படி 1-2 போடுறதுக்கு, வேற எதுவும் இல்ல. கொஞ்சம் சொல்றேன். இல்ல அவன் ரன் பண்ணும்போதே தெரிஞ்சது அவன். ஒரு மாடு போய் யானையை சாப்பிட முடியாது, அவங்க ஓடினானா என்ன பண்றது? இல்ல இல்ல அதான் சொல்றேன். இது வந்து ஒரு ப்ராப்பர் நம்பர் 8 ஓடுற ரன்னுங்க. இது ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்றேன். இது வந்து ஒரு ப்ராப்பர் நம்பர் 8 ஓடுற ரன். அது அந்த டக்குன்னு அப்படி பாஸ் போட்டு 1-2 இந்த லாம்பார்ட் எல்லாம் நிறைய கோல் இந்த மாதிரி போட்டிருக்கான். நம்பர் 10 சோபோஸ்லாய் பண்ணணும். அவன் ஸ்ட்ரைக்கரா போய் அங்க நின்னுட்டு இருந்தானா முதல்ல என்ன பண்றது? இல்ல இல்ல அதுதான் சொல்றேன். சோ சோபோஸ்லாய் வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டான். டிஃபெண்டர் அவன் ஒரு ரன் பண்ணி அவன் இப்ப திரும்ப வந்துட்டு இருக்கான். கிராவன்பெர்ச் நான் தான் ரன் பண்ணுவேன், ஈசா கூட 1-2 ஆடி நான் கோல் போடுவேன், அவன் போயிட்டான். கிராவன்பெர்ச் கூட நான் இல்ல கூத்து என்ன, கிராவன்பெர்ச் கூட மோஸ்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆட வேண்டிய வேர்ட்ஸ் தான் இருக்கலே பின்னாடி இருக்கா இப்போ. அதுதான் நம்ம டீமோட பெரிய பிரச்சனை இப்போ. இல்ல அது கூட நான் சொல்ல மாட்டேன். கிராவன்பெர்ச் வந்து he saw some space, அதனால அவன் பால் எடுத்துட்டு போனா. he is good at carrying the ball, passing between the lines. சொன்னா அவன் நம்பர் 8, அவனுக்கு கேரி பண்றதுக்கு தெரியும். சோ அதனால வந்து he has done that. அது கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதான் சொல்றேன், இந்த சிச்சுவேஷனை வந்து we cannot see in the future. அதுதான் we should not see, cannot see இல்ல, we will see, we should not see, we should not see. ஆமா இல்ல, பட் ஃப்ரிம்பாங் வந்து otherwise also very bad gameங்க. அவனோட மிஸ் பாஸ் மேல, அதாவது டேக்கிள்ஸ் ஐ திங்க் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ டீம் டேக்கிள் பண்ண போய் ட்ரை பண்ணி அவன் தாண்டி போயிட்டான். அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. கர்கஸ் வந்து கேம் ஸ்டார்டிங்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் இருந்தது வேர் he was beaten like quite. அப்பவே நினைச்சா ஐயோ இது என்னடா இப்படி இருக்குன்னு இல்ல. பட் அதர்வைஸ் வந்து ஆக்சுவலி அவன் வந்து he did well against Elanga. லைக் அதான் சொன்னேன், மோஸ்ட் ஆஃப் த டீம் இல்ல, ஒரு டீசன்ட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து 6 or 7 out of 10 கொடுத்தாங்க. பட் they were dragged down by people who were giving 3 out of 10, 2 out of 10. இந்த வேர்ட்ஸ், ஈசாக், ஃப்ரிம்பாங் வந்து so many bad touches, so many. இது நான் வந்து ஒரு ஸ்டேஜ்ல லைவ் ஸ்ட்ரீம்ல சொன்னேன், 2 ரீசனுக்காக சொன்னேன். ஒன்னு வந்து இவன் ஃப்ரிம்பாங் கேவலமா ஆடிட்டு இருந்தான். இன்னொன்னு இந்த கோல் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு someone with a defensive sense, ஒரு defense first mind வந்து he would not have made this mistake. So அதனால தான் நான் என்ன சொன்னேன், ஃபியூச்சர்ல I would even like to see Araujo play right back. Araujo, Jacket and Van Dijk ஆடினாங்கன்னா, ஐயோ இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து சத்தியமா சொல்ற டேஜாவோ இருக்கு. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற இந்த ஈவெண்ட்ஸை இது வந்து ஃபாலோ ஆன் பண்றீங்கன்னு பாருங்க. So we signed Isak on September the 1st, hoping அவன் வந்து ஃபிட்டா இல்ல. ஸோ அவன் ஃபிட்னஸ் வர வரைக்கும் எகிடிகே சென்டர் ஃபார்வர்டா போடுறோம். ஈசாக் ஃபிட்னஸ் வந்து ரெடி ஆகி வந்ததுக்கு அப்புறம் எகிடிகே அப்படியே நம்ம லெஃப்ட் விங் யூஸ் பண்றோம். அவங்களுக்குள்ளார ஒரு ரேப்போ கிரியேட் பண்றோம், வேர்ட்ஸை உள்ள விடுறோம், மஜா பண்றோம். இதுதான் நம்மளோட ஐடியாவா இருந்துச்சு. ஓகேவா? ஈசாக் வந்தான், 2 கேம் ஒரே கேம். அந்த மொத்த கேம் வந்து கிறிஸ்டல் பேலஸோ கப் கேம்ல ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் ஆடினா, தலைவர் செகண்ட் 45 மினிட்ஸ் வந்தாரு, சட்டையை கழட்டினாரு, ரெட் கார்டு. அடுத்து கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு எகிடிகே இல்ல. அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல நேரா ஈசாக் வந்தா, அந்த கேம்ல தோத்தா, அங்க இருந்தா எல்லாம் நாசமா போச்சு. அதுக்கப்புறம் இருந்த 2 கேம் தான் ஈசாக் ஆட வச்சோம், படுத்துட்டான். 6 மாசம் படுத்துட்டான். இப்போ அதே ஜாக்கெட்டு நம்ம வந்து ஃபுல் ஃபிட்னஸ் இல்ல, ஃபுல் ஃபிட்னஸ் ஆகிற வரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட வைக்கிறதுக்காக நம்ம அராஹோ வந்து பேக்கப்பா வச்சிருக்கோம். சரி, எதுக்கும் ஜாக்கெட் ஃபுல் ஃபிட்னஸ் வர வரைக்கும் அராவோ கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவோம். ஏன்னா அராவோ ரைட் பேக்கா போட்டோம்னா ஜாக்கெட்டுக்கு பேக்கப் இப்ப இல்ல, ஏன்னா இன்னும் லியோனி வரல. இப்ப புரியுதா அந்த காம்பவுண்டிங் ஆக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் எப்படி நடக்குதுன்னு புரியுதா போன சீசன் மாதிரியே. சோ அதனால நீங்க சொன்ன பாயிண்ட், ஒருவேளை ஜாக்கெட் ஃபுல் ஃபிட்னஸ்ல இருந்தும் லியோனி ஃபுல் ஃபிட்னஸ்ல இருந்தா இப்ப யோசிச்சிருப்பான், ஓகே 2 பேர் இருக்கானுங்க, இப்ப நான் அராவோ ரைட் பேக்காவே போட்டுறேன், நான் ஸ்டார்ட் கூட பண்ணிடுறேன் ரைட் பேக்கா, எனக்கு தான் பேக்கப் இருக்குல்ல. ஒருவேளை ஜாக்கெட்டுக்கு ஐயோ எனக்கு ரொம்ப டூ மச்சா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா நான் வந்து லியோனி கொண்டுருவேன்ல அப்படின்னு சொல்லி. சோ இதெல்லாம் தான் வந்து ஐடியல் சினாரியோங்க. இந்த ஐடியல் சினாரியோங்கிறது போன சீசன்ல இருந்தே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, எங்கேயோ அடி வாங்கிட்டே தான் இருக்கும். அண்ட் நீங்க சொன்ன பாயிண்ட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. இஃப் அராவோ பிளேஸ் ரைட் பேக், ஒரு பிசிக்கலான ஒரு சென்டர் பேக்க ரைட் பேக்க ஆட வச்சா we can also invert him. அவனை இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தம்பி நீ மறக்காம நடுவுல வந்துரு,
ஓடுனாங்கன்னா ஒன்னா இல்ல பவுல் அப் பண்ணு, இல்ல புடிச்சு இழு. சொல்லணுங்கிற அவசியமே இல்லைன்ற சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல. அவனோட நேச்சுரல் இன்ஸ்டிங்டே அதுதான் இருக்கும். இப்போ கேலஃபியோரி பண்றது இல்லையா, ஆனா அவன் இப்போ அடுத்தவன் பாக்ஸுக்கு எல்லாம் போய் கோல் போடுறான், அது வேற விஷயம். பட் ஒரு கேலஃபியோரி தான் நான் லைவ் ஸ்ட்ரீம்ல எக்ஸாம்பிளா இது பண்ணேன். வந்து அவன் வந்து he will not make this mistake, ஏன்னா அவனோட நேச்சுரல் இதுவே வந்து டிஃபென்சிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவார்டியோல் சேம் திங். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஐ மீன் அரோஹோ வந்து he can be that person அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, இப்போ வந்து கம்மிங் பேக் டு த மிட்ஃபீல்ட் திங், எனக்கு வந்து ஐ திங்க் தி ஐடியல் திங், நான் போன வருஷத்துல இருந்து கிராவன்பெர்ச் has always has to be a sub ன்னு சொல்லிட்டேன். மெக்காலிஸ்டர் has to be the deep pivot, வேற வழியே கிடையாது. மெக்காலிஸ்டர் has to be the deep pivot. ஷோபோஸ்லை with வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒன்னா கிராவன்பெர்ச் கம்ஸ் இன், இல்ல எலியட் கம்ஸ் இன். ஷோபோஸ்லையை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆர் மெக்காலிஸ்டர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நியோனி கம்ஸ் இன். திஸ் ஹேஸ் டு பி த பிளான் கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 5 games. மெக்காலிஸ்டர் ஃபிட்னஸ் டிபெண்ட் பண்ணி ஆப்வியஸ்லி. சோ அதான் சொல்றேன். இப்போ இந்த கேம்ல வந்து நீங்க செகண்ட் ஹாஃப்ல மெக்காலிஸ்டர் வந்த போது பாத்தீங்கன்னாக்க he came on for வேர்ட்ஸ். ஸோ அப்போ வந்து சொபோஸ்லை 10ல ஆடினா மெக்காலிஸ்டர் கிராவன்பெர்ச் டபுள் பிவட், ஸோ சொபோஸ்லை அவங்களுக்கு முன்னாடி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் கிராவன்பெர்ச் வச்சு ஆடுறதா இருந்தா தட் மே பி அ பெட்டர் யூஸ் ஆஃப் கிராவன்பெர்ச். ஏன்னா மெக்காலிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி பிவட்ல டீப்பா உட்காந்து ஆடலாம், அண்ட் கிராவன்பெர்ச் வந்து he can be the 8 அண்ட் சோபோஸ்லை கேன் பி த 10. பட் ஐடியலி சீசன் ஸ்டார்டிங்ல சொன்னதுன்னா நான் இப்பவும் சொல்றேன், என்னோட ஃபேவரட் மிட்ஃபீல்ட் வந்து மெக்காலிஸ்டர் as a 6, சோபோஸ்லை 8, இவன் 10, வேர்ட்ஸ் 10. பட் வேர்ட்ஸ் மேல பயங்கர ப்ரெஷர் இருக்கு. he has shown some signs ஒரு ஃபர்ஸ்ட் 20-30 நிமிஷத்துக்கு. தென் அதுக்கப்புறம் அந்த கேம்ல வந்து he just disappeared. அதுக்கப்புறம் I don't know. See, நான் வந்து அவனை வாங்கும்போது I don't knowலாம் இல்ல, அவன் மேல இந்த சீசன், போன சீசன் வந்து I said okay, he has shown signs of improvement, அதனால வந்து I let him go அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீசன் வந்து யாரோ லைவ் ஸ்ட்ரீம்ல கூட கேட்டாங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க வேர்ட்ஸ் வந்து அப்படின்னு. நான் சொன்னேன் பிரீமியர் லீக்ல if he gives me 25 goals and assist for a full season, பிரீமியர் லீக்ல மட்டும் 38 கேம்ல, I said that will be a good season for him. has to beங்க 25 ஓகே. எனக்கு வந்து மினிமம் 20 has to be there in the Premier League. ஆமா ஆமா. So 1 in 2 அதான் நான் சொன்னேன். 1 in 2 bad season, அவ்வளவுதான், சிம்பிள். It has to be 20. You cannot go less than 20. எப்போதான் நீ வந்து இந்த கேம் நம்ம வேர்ட்ஸ்னால தாண்டா ஜெயிச்சோன்னு நாங்களும் சொல்ற வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம், நீ எப்ப அதை காட்டுவ? 2-1 டவுன்ல இருக்கும்போது மேனேஜர் has taken you out. Think about it. That should send signals to you. நீ எவ்வளவு மோசமா நீ ஆடி இருக்க, நீ வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு நீ ஃபுல்லா ஃபெயில் ஆயிட்ட. அந்த மேனேஜரும் நீ வெளியே எடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன்ல. when we need a goal, 100 million சைனிங் கூட பார்க்காம நீ வெளியே எடுத்தாரு. that should be giving you enough signals. ஆனா கடைசியில இது எல்லாமே பார்த்துட்டு யோசிச்சு பார்த்தா கேக்போ தலைவரே இருந்துருங்கன்னு சொல்ற நிலைமை அளவுக்கு என்னை கூட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி கோல் போட்டிருக்காரு நேத்து, சொல்றேன். பீமர் ஆஃப் a shot, அவ்வளவுதான். ஆமா. கர்த்வா cannot save, நாயர் cannot save. நாயருக்கு மேல எங்க போறது? டேவிட் ராயா ஸ்மால் பாய். அவன் நாயருக்கு மேல போயிட்டு இருக்க டேவிட் ராயாவா? டேவிட் ராயா தான் இப்ப இருக்கிறதுல பெஸ்ட் கீப்பர் வேர்ல்ட் கப். வந்து பீட்டர்ஸ் மைக்கேல் அளவுக்கு போயிட்டேன். டேவிட் ராயா என்னத்த பீட்டர்ஸ் மைக்கேல் கான்ட் சேவ் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். அது சரி. ஆமா. இல்ல அவன் வந்து he is definitely இப்போ என்ன I think he is needed. கதை என்ன? கேக்போ ரைட் விங் இல்ல ரைட் விங். கேக்போக்கு முன்னாடி ரைட் விங் ரியோ. நான் ஸ்ட்ரீம் ஸ்டார்டிங்லயே நான் சொன்னேன் ஐ am not sure இது ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு. I was expecting முனியாஸ் to play. அண்ட் முனியாஸ் வந்த அப்புறம் he did really well. I'll be very surprised. எனக்கு தெரியும் அவனும் மெக்காலிஸ்டரும் வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆடினதால வெறும் 30 நிமிஷம் ஆடினாங்க இந்த கேம். பட் I'm 90% sure முனியாஸ் will start next game. செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்த அப்புறம். And if he doesn't, the club is pressuring Iraola to play Rio. அவ்வளவுதான். As simple as it is. இல்ல I'll give him. நான் வந்து even நெக்ஸ்ட் கேம் கூட I'll excuse. தேர்ட் கேம் வந்து முனியாஸ் has to start. ஏன்னா நெக்ஸ்ட் கேமும் வந்து ஃபிட்னஸ்னு சொல்லிட்டு he can say இது 2 கேம் ஃபிட்னஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேர்ட் கேம் வந்து he has to start. நான் ஃபுல் 90 ஆடணும்னு சொல்லல தேர்ட் கேம். பட் he has to start play at least ஒரு 60 minutes.
அப்படியா? தென் வி நோ விக்டர் முனியாஸ் இஸ் த ரைட். இது என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, விக்டர் முனியாஸ் வந்து இட் இஸ் ஸ்டில் நாட் ஸ்ட்ரென்த். அவனும் ஒரு லெஃப்ட் விங்கர் தான். இந்த கேம் அவன் நிறைய ரைட் ஃபுட்ல தான் எடுத்துட்டு இருந்தான் பால் நிறைய. அஃப்கோர்ஸ் இட் கிவ்ஸ் தட் ஆப்ஷன் ஆஃப் வந்து கிராஸ் உள்ள போட்டு இது பண்றது, விப் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் இட் ஆல்சோ டேக்ஸ் அவே ஃப்ரம் இஸ் ஸ்ட்ரென்த். ஏன்னா உள்ள கட் பண்ணி ஷூட் பண்ண முடியாது அவனால. ஸோ தட் இஸ் சம்திங் டு லுக் அவுட் ஃபார். மின்டே ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. பட் நம்ம கிளப்புக்கு வரும் கேக்போ. சிட்டி என்னோ பேச்சுவார்த்தை, தே வாண்ட் டு ஹைஜாக் த டீலா என்ன ஏதோ வந்தது இப்போ ரீசெண்டா ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பேக். வாட் எவர் ஹேப்பன்ஸுங்க, இஃப் டாட்னம் வந்து தேவ் ஆல்ரெடி ஸ்போக்கன் அண்ட் அக்ரி டேர்ம்ஸ் வித் கேக்போ, பட் சிட்டி வந்து இன்னைக்கு கால் பண்ணி தேர் ட்ரைங் டு டூ த ஹைஜாக் அண்ட் டூ சம்திங் அபவுட் இட் அப்படின்னு. யார் வேணாலும் பிளேயர்ட்ட என்ன வேணாலும் பேசிக்கோங்க. கேரண்டீடு, திருப்பி சொல்றேன், கேரண்டீடா 85ல இருந்து 90 மில்லியன் பவுண்ட்ஸ் வாங்காம நீங்க செல் பண்ணீங்கன்னா உங்களோட முட்டாள்தனமான கிளப் யாராலையும் இருக்க முடியாது. என்ன வந்திருக்குன்னா ஆஸ்கிங் பிரைஸ். ஆமா, இல்ல என்ன வந்திருக்குன்னா, the Liverpool don't want to sell Gakpo without replacementsங்கற மாதிரி. இப்போ ரீப்ளேஸ்மென்ட் செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் வர போறது இல்ல, அது நமக்கு தெரியும். இது இல்ல, நான் சொல்றது பார்கோலாவை தவிர. they want பார்கோலா. Gakpo போனானா பார்கோலா பிளஸ் someone else. ரெண்டாவது கரெக்ட் தாங்க. பட் கேக்போ விக்கிறதுக்கு பார்கோலா தான் இப்போதைக்கு. பார்கோலா வந்தா தான் கேக்போ சேலே, அப்படிதான் இருக்கு. அப்படி சொல்றேன் நானு. அப்படி இருந்தா செப்டம்பர் 1 வரைக்கும் எதுவும் நடக்க போறது இல்ல. எனக்கு என்ன தெரியும், நான் ஐ திங்க் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்னோட ப்ரெடிக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரெடிக்ஷன், கேக்போ வந்து வில் கோ டு ஸ்பர்ஸ். பார்கோலா பிளஸ் மின்டே வருவான்னு தோணுது. ஏன்னா நமக்கு ரைட் விங்ல ஒருத்தன் வேணும். ஆல்ரெடி லெஃப்ட் விங்கர் இங்க ஓவரா இருக்கு. ஸோ அதனால ரைட் விங்ல ஒருத்தன் வேணுங்கிறதுக்காக மின்டே வருவான்னு தோணுது அண்ட் பார்கோலா வருவான்னு தோணுது. கேக்போ வில் கோ டு ஸ்பர்ஸ்னு எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் ஹில் கோ டு சிட்டி, பட் டெஃபினட்டா ஸ்பர்ஸ்க்கு வந்து ஐ திங்க் ஹில் கோ. நான் மறுபடியும் சொல்றேன் மக்களே, கமெண்ட்ஸ்ல வந்து கேக்போ கோல் போட்டுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ரீவிஷனிசம் பண்றேன். கேக்போ அப்படிப்பட்ட பிளேயர் இப்படிப்பட்ட பிளேயர்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல போடாதீங்க. நாம வந்து அவனை மொத்த சீசனும் பார்த்திருக்கோம். இந்த இரையோலா அவனை வந்து மாத்திருவான், அப்படிப்பட்ட விங்கராவான். தயவு செஞ்சு அந்த நினைப்ப புதைச்சிருங்க. அதாவது அவன் சிட்டியில போய் பேலண்டார் கூட ஜெயிக்கிட்டோம், டாட்டனம்ல போய் பேலண்டார் கூட ஜெயிக்கிட்டோம். ஓகே, திரும்பி அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து நாம தான் கேக்போ வைக்கலாம்னு சொன்னமே. தயவு செஞ்சு அந்த ரீவிஷனிசம்க்குலாம் வராதீங்க. இப்பவே லூயிஸ் டியாஸ்க்கு பண்ணது பண்ணாதீங்க. எக்ஸாக்ட்லி. ஐயோ பயான்ல போய் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், இங்க எவ்வளவு கேவலமாட்டு நானும் சேசாதி தொண்டையிலே பேசியிருக்கோம் லூயிஸ் டியாஸ் பத்திலாம். சோ தயவு செஞ்சு இந்த ரீவிஷனிசம் வராதீங்க. திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் டைம் டு செல் கேக்போ. நான் ரிப்பீட்டடா சொல்றேன், திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் டைம் டு செல். இப்ப 4 கோல் போடுவானா போடுவான், அடுத்த 40 கேம்ல ஒண்ணுமே பண்ண மாட்டான். மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு அந்த குழிக்குள்ள போய் விழுந்துராதீங்க. வி ஷுட் நாட் செல் கேக்போ அப்படின்லாம். பிளேயரே உள்ள வரலன்னா பரவாயில்ல, 90 மில்லியன் பவுண்ட்ஸ் கேரண்டீடா கொடுத்தால் தயவு செஞ்சு யூ ஹேவ் டு செல். ஆனா நீ ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ண மாட்டா, அது எங்களுக்கு தெரியும். அது வேற விஷயம் தான். அது நீ இன்னும் லூயிஸ் டியாஸே ஒண்ணும் பண்ணல, அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். பட் ஸ்டில் if you get that money 90 மில்லியன் பவுண்ட்ஸ் guaranteed plus 5 or 10 மில்லியன் பவுண்ட்ஸ் in add-ons அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்ண மூடிட்டு you have to sell him. This is the proper time to sell him. இப்ப பாருங்களேன், ஹார்வி எலியட்ட மூவ் ஆன் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. கியசாவை மூவ் ஆன் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. நமக்கு இந்த நான் ஹோம் கிரவுண்ட் ஸ்பாட்ஸ் வேற ஏறிக்கிட்டே போகுது, புது பிளேயரி சைனும் பண்ண முடியாது. கரெக்ட். அந்த பிரச்சனையெல்லாம் ஓடிட்டு இருக்கு. சோ தயவு செஞ்சு இந்த குழிக்குள்ள போய் விழுந்துடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்ப என்னங்க, அப்ப 10 நாள் இருக்கா? 10 நாள் கூட இல்ல, ஒரே வாரம் தான் இருக்கு. அடுத்த திங்கக்கிழமை அது எண்ட் விண்டோ எண்ட் ஆகுது. ரியலிஸ்டிக்கா நம்ம என்ன பண்ணணும் அது ஒரு கேள்வி, என்ன பண்ணுவாங்க அது வேற கேள்வி. என்ன பண்ணணும்னா ஐ திங்க் ரியலிஸ்டிக்கா பார்கோலா அண்ட் மென்டே அது சொன்னதுதான். டிஎம் வாங்கணும். நல்ல டிஎம் வாங்க தேவையில்லைன்னு கேட்கலான்னு வந்தேன் நான். இல்ல டிஎம் வாங்கணும். இது ஸ்ட்ரீம்ல கூட கேட்டாங்க, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதான்னு. நீங்க ரியலிஸ்டிக்கா யாரை வாங்குவீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ப்ரீ சீசனுக்கு முன்னாடியில தான் எனக்கு வந்து ஆர்ச்சி கிரே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ ஸ்பர்ஸ் விற்க மாட்டாங்க, ஏன்னா இஸ் பார்ட் ஆஃப் தேர் கேப்டன்சி குரூப்னு வேற சொல்லிட்டாரு டிசர்விங். ஸ்பர்ஸ் விற்க மாட்டாங்க. ஆர்ச்சி கிரே வாஸ் மை ஃபேவரட். ரியலிஸ்டிக் ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா ஆர்ச்சி கிரே. ஐடியலிஸ்டிக் ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா ஜுபிமெண்டி. அது சொன்ன போது ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ்ல ஐடியலிஸ்டிக் அடுத்து. ஆமா,
இல்ல அது சொன்ன போது கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் சொன்னா அதெல்லாம் பாட்காஸ்ட்ல சொல்லிடாதீங்க, கௌதம் வந்து அவன் போய் மலையா பார்த்து போட்டுன்னு சொல்லுவாரு ஆமா ஓடட்டாவன் மவன் இந்த வருஷம் பெஞ்சில் உட்கார்ந்து சாவட்டாவன், அவனுக்கு இருக்குது வரட்டு எத்தனை கேம் ஆடுறான்னு பாக்குறேன். அது சரி. இல்ல அதான் நான் சொன்னேன், ஐடியலிஸ்டிக்லி சுபிமெண்டி, ஏன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி போயிருக்கோம் அண்ட் இப்போ அவன் ஆஸ்ல பெஞ்ச்ல இருக்க போறான். சோ ஆனா ஆர்டெட்டா சொல்லிட்டாரு விற்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஐடியலிஸ்டிக் ஆப்ஷன் அவன் டிஎம்க்கு. பட் டிஎம் இல்லாம இந்த ரியலிஸ்டிக்கா யார் என்ன சைன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ திங்க் பார்கோலா, மேபி மின்டே கூட நான் மேபின்னு தான் சொல்லுவேன் இப்போ. ஐ திங்க் ஏன்னா we won't do the second bid if we are not interested. இல்ல கேக்போ மின்டே வந்து கேக்போ போனாதான் நடக்கணும் அந்த மாதிரி சொல்றேன். I don't thinkங்க. I think மின்டே will happen. I mean, will happen தெரியல, but I think we are at least interested regardless of கேக்போ. கேக்போ போறானோ இருக்கானோ இன்னும் நம்ம மின்டேக்கு போலாம் அப்படிங்கறது அந்த ஒரு அபிப்பிராயத்துல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். So I think that will happen. இந்த பார்கோலா தான் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வரை கண்டிப்பா எழுப்பானுங்க. நம்ம பிட்டு பண்ண போறது இல்ல, நீ எவ்வளவு அன்ஹாப்பியா உன் பிளேயரை வச்சுக்கிறேன்னு பாப்போம். ஏன்னா 170 140 வந்துட்ட, இன்னொரு ஒரு வாரம் குடுக்குறேன், நீ 100 110க்கு வா, 110 மில்லியன் யூரோ வந்தா நான் வாங்கிக்கிறேன், இல்ல 120 மில்லியன் பக்கம் வந்தீங்கன்னா நான் வந்து மொத்த பேக்கேஜா அவ்வளவு கொடுக்குறேன், பட் நிறைய ஆட் ஆன்ஸ் தான் கொடுப்பேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசி தான் வந்து இவனுக்கு முடிக்க போறானுங்க பார்கோலா பொறுத்த வரைக்கும். அதனால இது ஐடியலிஸ்டிக். இது வந்து அந்த ரைட் விங்ல ஏதாச்சும் வாங்கினானுங்களா அப்படின்னா விஷயம் என்ன தெரியுமா, இந்த நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஐ எம் நாட் தட் கன்சர்ன் பிகாஸ் நான் ப்ரீ சீசன்ல சொல்லிட்டே இருக்கேன், ஃபர்ஸ்ட் 6 months இப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன், அதாவது ஏற்கனவே இங்க இருந்த மேனேஜர் கேரிக் கேவலமா ப்ரமோட் ஆன டீம் கூட 2-0 லாஸ். புதுசா வந்திருக்கிற டாட்டனம் 500 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவோ 300 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி அங்க ஒரு எவ்வளவு எத்தனை கோல் அடி பிரெண்ட்ஃபோர்ட் 3 நினைக்கிறேன், 3 அடி. ஆஸ்டன் வில்லா ஒரு 3 பிளேயர் நம்மள மாதிரி விட்டானுங்க, அது 4. ஆமா அது 4. மான்செஸ்டர் சிட்டியே வந்து மாதிரி செமையான எஸ்கேப் அது கடைசியில வந்து நடந்தது. செல்சி நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னும் விளையாடல மக்களே. சோ அது ஒரு கூத்து இன்னொரு பக்கம் இருக்குது. நம்ம ஒரே விஷயம் நான் ஒத்துக்கிறேங்க, we kept going until the end. போன வருஷமா இருந்திருந்தா தலைய தொங்க போட்டு நின்றுப்போம், அவ்வளவு டயர்டா இருந்தாங்க. என்ன அதான் சொல்றேன், ஒரு பக்கம் இருக்குங்க, நம்மளத போன மென்டாலிட்டியே இல்லையே, அவ்வளவுதான் நம்ம நின்றுப்போம். ஆமா இல்ல போன வருஷம் இருந்த பிளேயர்ஸ் வச்சு முன்னியாஸ் விட்டுருங்க, முன்னியாஸ் வந்து புது பிளேயர்ஸ், அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கும். மெக்காலிஸ்டர் வந்து கடைசி வரைக்கும் kept going even after coming on as a sub. சோபோஸ்லை கடைசி வரைக்கும் kept going full 90 ஆடி. லைக் அதான் சொல்றேன், அந்த மென்டாலிட்டி இருந்துச்சு, which was good to see. இவங்களால பிசிக்கலா முடியல, பட் மென்டலா they were there. அதான் சொல்றேன், that's a very good positive sign-ங்க. அகைன் நான் மறுபடியும் சொல்றேன், 10 கேம்ல we might end up winning 5 or we might end up winning only 4. ஆனா மறுபடியும் சொல்றேன், you need patience. இது புது மேனேஜர், we know the issues. கண்டிப்பா எமக்கு தெரியுதுன்னா அவருக்கே தெரியும். பட் மேபி ஃபார் சம் ரீசன் சேஷனை திருப்பி கேட்ட மாதிரி மேனேஜ்மெண்ட் தான் டே போதும், நீ இருக்கிறத வச்சு விளையாடு, டிஎம்கிஎம் எல்லாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ வந்து இறையோல ஹேஸ் டு ஃபைண்ட் சம் சொல்யூஷன்ஸ் வித் வாட் ஹி ஹேஸ், அவ்வளவுதான். அதனால வந்து பேஷன்ஸ் இஸ் ஒன்ஸ் அகைன் நீடட். 10 கேம் அட்லீஸ்ட் 10 கேமுக்கு இந்த மாதிரிதான் இருக்கும், மண்டையை பிச்சுக்கிற மாதிரிதான் இருக்கும், என்ன கன்றாவிட ஆடுறீங்கன்னு சொல்ற மாதிரிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், வேற வழி கிடையாது. அதனால நீங்க எல்லாம் பொறுமையாதான் இருக்கணும். இது புது மேனேஜர். எனக்கெல்லாம் நான் அந்த திருப்பி மேட்ச் பார்க்கும் போது எனக்கு வந்து தோணுச்சு, அந்த மெயினான விஷயம், we kept going until the end. தோக்குறோமோ இல்லையோ, போன சீசன் நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, இவனுக்கு வந்து அப்பவே தலையை தொங்க போட்டு உட்காந்துருவானுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதை நான் வந்து கேம்ல பாக்கல, அவ்வளவுதான். அதுதான் வந்து மெயின். சோ கீப் பேஷன்ஸ். நெக்ஸ்ட் கேம் யாரு? நெக்ஸ்ட் கேம்லாம் எனக்கு தெரியாது, பட் அதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோரியில இன்ஸ்டாகிராம்ல @காப் கருத்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஐ திங்க் ஜென்ரலா சென்டிமெண்ட் அதுதாங்க, அதாவது வந்து என்ன பண்ற குட் சைன்ஸ், பட் வி டெஃபினெட்லி நீட் அ விங்கர் அண்ட் 6 அப்படின்னு ஜான் ஃப்ரெட்ரிக் சொல்லியிருக்காரு. தேவராஜ் முருகன், வி நீட் அ ப்ராப்பர் 6. அப்புறம் மோகன் வந்து குட் கேம்ஸ், யூஸ்வலா இந்த மாதிரிலாம் மேட்ச்ல ஷார்ட்ஸ் கம்மியா தான் இருக்கும் லாஸ்ட் சீசன்ல, பட் இந்த மேட்ச் 20 ஷார்ட்ஸ்க்கு மேல ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவே டெவலப்மெண்ட் தான். System seems to be good, Sujit. System seems to be good, but players are not yet there to execute it well. அப்புறம் வந்து இவர் பேரு தப்பா சொல்றேன்னா எனக்கு தெரியல, மன்னிச்சுக்கோங்க. பட் பரீதி அவர் சொல்லியிருக்காரு, அண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்னு இமோஜி போட்டு. என்ன ஆனாலும் கடைசியில நான் விட்டுருங்கண்ணா, இதுக்கு மேல முடியலண்ணா அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான்.
ஆமா அதுக்கே பட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோ யார் ஆடுறோன்னு தெரியல. ஆமா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் நாட்டிங்ஹாம்னு நினைக்கிறேன். ஆமா அப்ப போச்சுடா, அந்த வீணா போனவன் வேற வருவானே, கருமாந்திரண்டா. ஆமா ஐயோ, ஆமா யாருன்னு தெரியுங்களா மேனேஜரு? பட் கிளாஸ்னர் தானே, தெரியும் தெரியும். அதான் அந்த வீணா போனவன் வருவான். நீ அவன் வேற என்ன நினப்புல வச்சிருக்கான்னு தெரியல அடுத்தது. ஆமா ஆமா பட் எனிவே எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. @காப்கர்த்தி இன்ஸ்டாகிராம்ல, @காப்கர்த்தா_LFC ட்விட்டர்ல. உங்க தாட்ஸ்லாம் கீழே போடுங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? புது ஃபர்ஸ்ட் மேனேஜர் புது புது மேனேஜர் ஃபர்ஸ்ட் கேம், ஃபர்ஸ்ட் மேனேஜர் புது கேம்னு வருது வாயில. புது மேனேஜர் ஃபர்ஸ்ட் கேம் 2-2 டிரா, ஒரு பாயிண்ட், டீசென்ட் ரிசல்ட் அவே ஃப்ரம் ஹோம். பாசிட்டிவ் சைன்ஸ்லாம் இருந்தது, பட் நெகட்டிவ் சைன்ஸும் நிறைய இருந்துச்சு. நீங்க ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. பட் அதர்வைஸ் வேற எதுவும் இல்லை என் சைட்ல இருந்து. அடுத்தது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேமுக்கு பார்ப்போம். லைவ் ஸ்ட்ரீம்லாம் இருக்கான்னு தெரில, ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் பிஸியா இருப்பேன்னா. பட் சொல்றேன், நாங்கள் அப்டேட் பண்றோம், இன்ஸ்டாகிராம்லயும் எல்லாத்துலயும் அப்டேட் பண்றோம் நாங்க. வேற ஏதாச்சும் உங்க மேன் ஆஃப் த மேட்ச் இந்த இதுல, இந்த கேம்ல, அதை சொல்லுங்க. வாயில நல்லா வந்து மிஸ்டர் சசாதிரி, ஓரளவுக்கு தான் பொறுத்துக்குவேன். இந்த எபிசோடு ஃபுல்லா யாரையுமே எதுவுமே சொல்லாம, எந்த வார்த்தையிலும் பேசாம, யாரையும் திட்டாம ஒரு எபிசோட ஓட்டி இருக்குங்கிற பெருமைப்படுகிறேன் என்னைய நினைச்சு நானே. புரிஞ்சுதா? இந்த மேன் ஆஃப் த மேட்ச், கீன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் கேட்க கூடாது. சட்டு புட்டுன்னு எண்டு பண்ணிட்டு டைட்டில் கார்டை போட்டு போயிடணும். மேன் ஆஃப் த மேட்சா ஆலிசனுக்கெல்லாம் கொடுக்கறதா ஐடியா இல்லையா? ஒரு 4-5 சேவ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. நியூகாஸ்ல் 4-1 ஜெயிச்சிருக்கணும் அந்த கேம். ஆமாங்க, ஒரு இடத்துல வந்து லாங் பால் வரும், இவன் எதுக்கு சூப்பர்மேன் மாதிரி குதிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா கீழே 2 பேர் நின்று இருக்கானுங்க. சும்மா டேய் ஏதோ பண்ணுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? ஐயோ பக்கு நல்ல வேலை நான் லைவ் வரல. மக்களே, ஜசாதிரிக்கு எவ்வளவு பிபி போச்சது, நான் வந்திருந்தேன்னா பிபி இன்னும் மேலே ஏறி இருக்கு. ஆமா, அதுவே லைவ் ஸ்ட்ரீம்ல ஒருத்தர் சொன்னாரு, காம் டவுன் ப்ரோ, மூஞ்சிலே டென்ஷன் தெரியுது அப்படின்னாரு. நல்ல வேலை அவரு என்னை பார்த்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரு ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பாரு. நான் ஆகிறத பார்த்து அவரு பிபி ஏறி இருப்பாரு நினைக்கிறேன். அது சரி. பட் அடுத்த வீடியோ வரைக்கும் பார்ப்போம் மக்களே. சைனிங் ஆஃப்.